சேந்தனை கெந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்தோனை போதும் மறவாதவர் கொருதாள் வில்லையே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுத மணிக்கடவுளுடைய திருவருளியும் சிறவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமானுசனுடைய குருவருளியும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்குகின்றோம். இந்த செய்தொண்டர் புராணத்திலே மற்றொரு கதை நாகனார் நாயனார் புராணம். இந்த பெயரை எங்கோ கேள்விப்பட்ட பெயராக இருக்கலாம். இந்த வரலாற்றை நாம் முழுமையாக கேட்கின்ற பொழுது இந்த வரலாற்றினுடைய உண்மை தெரியும். அந்த செய்தொண்டர் தொகையிலே கருது உடுப்பூர் நாகனார் அடியார்க்கும் அடியேன் என்று இந்த வரலாற்றினுடைய தொகை அடியாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இயற்கை எழில் மிக்க வளமிக்க அழகிய நாடு பொத்தைப்பி நாடு என்று சொல்லுகின்ற ஒரு நாடு. இன்று காளகஸ்தி என்று சொல்லுகின்ற அந்த பகுதிக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு நாடு. இந்த நாட்டிற்கு இணை குபேரபுரியே என்று சொல்லுவார். ஒரு வளமான நாடு, மலை நாடு, வேற எந்த நகரமும் ஒப்பாகாது என்று எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு சிறந்த நகரமாக இந்த நகரம் இருந்து கொண்டிருக்கின்றது. குமரன் திருவடிகளை மட்டுமே மனம் வெளி மொய்களால் வணங்கும் உத்தம குடிகள் வாழுகின்ற ஊர் உடுப்பூர் என்னும் ஊராகும். அந்த ஊர் செய்த மாதவ தவத்தால் நாகன் என்பவன் வேடர் குலத்திலே தலைவனாகி முறைப்படி நீதி தவறாது ஆட்சி செய்து வந்தான். இந்த மலைநாட்டிலே இந்த மக்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற ஒரு வேடனாக இருந்தாலும் கூட தலைவன் பொறுப்பேற்று மக்களையெல்லாம் போற்றி பரவி வருகின்றார். வேட்டைகளிலே மிகச்சிறந்த வில்லாளியாக இருக்கின்றார். அவருக்கு வருகின்ற ஆபத்தையெல்லாம் தடுத்து ஆட்கொள்கின்றார். விலங்குகளாலோ பிறராலோ வருகின்ற துன்பத்தையெல்லாம் காப்பாற்றி மக்களையும் காப்பாற்றி வளமாக அந்த நாட்டை வைத்திருக்கின்றார். அவனுக்கு வயது மூப்பாகின்றது. அதன் காரணமாக வேட்டைக்கு செல்ல முடியவில்லை. ஆகவே வேட்டைக்கு செல்ல முடியாதன் காரணமாக அங்கு வேட்டை மிருகங்கள் அதிகரித்து விட்டது. ஆகவே அவனுக்கு என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு நீண்ட காலமாக பிள்ளைப்பேறு இல்லை. நமக்கு பெரிய புராணத்திலே இந்த வரலாறு வருகின்றது. அப்பொழுது அங்கே இருக்கிறவர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள், முருகப்பெருமானை நினைந்து தவத்தை மேற்கொள்ளுங்கள், முருகப்பெருமானுடைய அருளாலே உங்களுக்கு ஆண் மகவு குழந்தை பிறக்கும் என்று சொல்ல அவரும் முருகப்பெருமானை நினைந்து அங்கு ஒரு முருகப்பெருமானுடைய திருக்கோயிலை அமைத்து அவரும் அவருடைய மனைவி இருவரும் தவறாமல் முருகப்பெருமானை போற்றி வணங்கி வருகின்றார்கள். அதை நம்முடைய பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், பொறுவரும் வளமில் மிக்கார் புதல்வர் வேறு அரிதன எவரும் கூற அதற்படு காதலாலே முருகலர் அலங்கர் செங்கல் முருகவேல் முன்னிச் சென்று பரவுதல் செய்தார் நாளும் பராய்க்கடை என்றே சொல்லுவார். நாளும் தினந்தோறும் சென்று முருகப்பெருமானை நினைந்து வழிபாடுகளை இருவரும் செய்தார்கள் என்று அந்த பெரிய புராணத்திலே பார்க்கின்றோம். அதுபோல் சேயலால் வேறு தெய்வம் சிறிதேனும் கருதி போற்றா நாயனார் நாகனார் தம் நாயகியார் பலர்க்கும் தாயானார் தந்தை என்பார். ஆகவே முருகப்பெருமானையை தாய் தந்தையாராக எண்ணி இருவரும் சென்று வணங்கினார் என்று நம்முடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். வேலும் மயிலும் துணையின் ஓதி வீதியில் வருவோர்க்கெல்லாம் பால் பழம் ஏனல் மா தேன் பழமும் கூட்டி என்று சொல்லுகின்றார். முருகப்பெருமானை நினைந்து யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கு பால் பழம் தேன் உள்ளிட்ட கனிகளையெல்லாம் கொடுத்து மா போன்ற கனிகளையெல்லாம் கொடுத்து சிறப்பித்து அவர் வாழ்ந்து வருகின்றார். முருகப்பெருமானுடைய திருவருளாலே அவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பேறு கிடைக்கின்றது. குகப்பெருமானையே தங்கள் குலதெய்வமாக கொண்டு பல திருவிழாக்கள் நடத்தி வாழும் இந்த தம்பதியர்களுக்கு மகப்பேறு இல்லை என்று மனைவி தத்தை நாகனிடம் வருந்தினார் என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஆகவே முருகப்பெருமானை வணங்குகின்ற அருளாலே அவர்களுக்கு நல்ல குழந்தை பேறு கிடைக்கின்றது. அந்த குழந்தை தின் என்றால் நல்ல செழித்த உடலோடு நல்ல உடல் வாகுவோடு இருந்ததன் காரணமாக திண்ணன் என்கின்ற பெயரை சூட்டுகின்றார்கள்.
அதன் பின்பு அந்த குழந்தை நல்ல வேட்டைகளிலே வளமிக்க வேடனாக இளைஞனாக உருவாகின்றான். அவனை தந்தையார் நாகனார் அவனை தலைவனாக ஆக்கி காடுகளுக்கெல்லாம் சென்று துன்பம் செய்கின்ற விலங்குகளை எல்லாம் அழித்து வா என்று அனுப்பி வைக்கின்றார். அவர் அந்த பொன்முகிலி ஆறு என்று சொல்கின்ற இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது தன்னை மறந்து அங்கு இருக்கின்ற இறைவனுக்கு பணிபடை செய்து 6 நாள் காத்திருக்கின்ற பொழுது சிவபெருமானுடைய அருளாலே அவர் தன்னுடைய கண்ணை எடுத்து இறைவனுக்கு அப்பையதன் காரணமாக கண்ணப்பன் என்கின்ற பெயரை பெறுகின்றார். அப்படி பல சிறப்புகளுக்குரியதாக இருக்கின்ற இந்த நாயனார் புராணம் நமக்கு எதை சொல்லுகின்றது என்றால், முருகப்பெருமானை நினைந்து வழிபாடு செய்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதற்கு ஒரு வேடனாருடைய வரலாறு நமக்கு நினைவூட்டுகின்றது. இது நமக்கு 3ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டு வாக்கிலே இருக்கின்ற வரலாறாக இருக்கும். ஆகவே நமக்கு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்று நம்முடைய மாணிக்க வாசகர் போற்றுவார். அப்படிப்பட்ட சிறப்புடைய நாகனார் போற்றிய முருகப்பெருமானை நாமும் போற்றி அவனுடைய அருளை பெறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.